எந்த ஒரு வேலையை செய்யும்போது மற்றவங்களோட நம்ம எப்போ கனெக்ட் ஆகுவோம்? உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணுறோமா? இல்லை உண்மையிலேயே நமக்காக நம்ம சிந்திச்சு அந்த விஷயத்த உண்மை என்ன புரிஞ்சு நம்ம பண்ணுறோமா? நமக்குள்ளே தோன்ற ஒரு விஷயத்த யாராலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நினைக்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்கிறோமா? ஒரு விஷயம் எப்படி நான் யோசிக்கிறேன்னா, நம்ம இப்போ எந்த ஒரு வேலையை செய்யும்போது மற்றவங்களோட நம்ம எப்போ கனெக்ட் ஆகுவோம்? அந்த நம்ம செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்ம கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆக மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணுறோமா? இல்லை உண்மையிலேயே நமக்காக நம்ம சிந்திச்சு அந்த விஷயத்த உண்மை என்ன புரிஞ்சு நம்ம பண்ணுறோமா? சில பேர் நம்ம பண்ணும்போது ஒரு விஷயத்த ஏற்றுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ அளவுக்கு நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சு, இல்லை அந்த விஷயத்த உண்மையை தெரிஞ்சு நம்ம பேசினா கூடமே அது சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழல் தான் இப்போ இருக்குது. இனி நம்ம ஒருத்தரோட கனெக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணும்போது தான் அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் உண்மையாக அது அது ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் தான் நினைக்கிறேன். நான் உண்மையாக என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு கொடுத்தோம், அவரை புரிஞ்சுக்கிட்டு இவங்க விட்டு கொடுத்தோம். ஒரு புரிதலோட ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது தான் ரொம்ப நாள் உறவாக கொண்டு போக முடியும். இல்லை 2 பேருக்குமே ஒரு கருத்து இருந்தாலே உண்மைன்றது ஒரு விஷயம் இருக்குது நமக்கு. இதனால் என்ன உண்மை இருக்குது, இதனால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது நம்ம அதை ஒரு அளவிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்க முடியும். நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காகவே அந்த விஷயத்த எடுத்துக்க முடியாது. அதே நிமிஷம் நம்மளும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதங்க நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா கூட அது சரியான முறையில் நம்ம கேட்டு நம்மளும் அதை அனலைஸ் பண்ணி அதையும் ஓகே சரியா தப்பான்னு அது அந்த விதத்தில் நம்ம போகணும். அப்போ சரியான ஒரு முடிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த 2 கருத்தையும் ஏற்றுக்க முடியல. ஒரு முடிவில் ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். நம்ம பண்ணும்போது நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம சொல்லி தான் ஆகணும். அது நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்குள்ளே நம்ம உண்மையாக இல்லை, நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம நினைக்கிறத பேசுகிறோமா, நம்ம நினைக்கிறத சொல்கிறோமா. நம்ம சொல்ல முடியலன்னா நம்ம எதெல்லாம் நம்மளால தடுக்கிறோம், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே செயல்படுத்தாமல் இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் கொண்டு வரணும். நானே எப்படின்னா பார்த்தீங்கன்னா, சில விஷயத்த உள்ளே வச்சுக்கிட்டு அதை கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கேட்குறது சொல்லாதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம யாருன்றது மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம யாருன்றது மற்றவங்களுக்கு தெரியணும்னா நம்ம பேசுகிறது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம செயலை சொல்லணும். அது மற்றவங்க கண்டிப்பாக கேட்கணும். அவங்க அது விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம சொல்கிற கருத்தை எடுத்து சொல்லணும். ஸோ எந்த இடத்துலையுமே பெரியார் ஒரு கோட்ஸ் சொல்லியிருப்பார், என்னன்னா, என் கருத்தை உங்களுக்கு அவமதிக்க உரிமை இருக்குது, ஆனால் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி தான் நமக்குள்ளே தோன்ற ஒரு விஷயத்த யாராலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க எடுத்துக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறேன். நம்மளும் நம்மளோட விஷயத்த, நம்ம நினைக்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்கிறோமா, வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இதுதான் நான் நினைக்கிறேன், இது நான் நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்கிறோமா? நான் நிறைய விஷயத்தில் நான் சொன்னதில்லை. ஸோ அதனால் எல்லோரும் நீங்கள் சொல்லுவீங்களா நீங்கள் நினச்சது எல்லாமே, இல்லை அமைதியாக எது நமக்கு என்னன்ற மாதிரி இருப்பீங்களா? கொஞ்சம் என்னோட நீங்களும் ஷேர் பண்ணலாம் உங்களோட அனுபவத்தை.